கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு கூட உபாகமம் 8வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் கூட தேவன் சொல்கிறாங்க, நீங்கள் பிழைச்சி பெருகி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், சுதந்திரிக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா கட்டளைகளும் நீங்கள் என்ன பண்ணணும், கை கொள்றதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை தேவனாகிய கர்த்தர் சிறுமைப்படுத்தும்படிக்கு அவருடைய கட்டளையெல்லாம் நீங்கள் கை கொள்வீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத சோதித்து பார்க்கும்படிக்கு உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறியறதுக்கு உங்களை 40 வருஷம் தேவன் வழிநடத்தி வந்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சிறுமைப்படுத்தி பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, அவருடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக மன்னாவினால உங்களை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உங்கள் வஸ்திரம் பழசாகலை, உங்கள் கால் வீங்கலை. ஒரு பிள்ளையை எப்படி ஒரு தகப்பன் சிரிச்சிப்பாரோ அதே போல தான் தேவன் உங்களை நடத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனையெல்லாம் கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் தேவன் உங்களை பிரவேசிக்க பண்ண போகிற தேசம் எப்படின்னா, அது பள்ளத்தாக்கு மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடி, ஒளிவு மரம், எண்ணெய், தேன் அப்படின்னு சொல்லி உனக்கு எதுவுமே குறைவு இருக்காது, அப்பத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிற தேசம். அது மட்டும் இல்லாமல் இரும்பு செம்புகள் எல்லாமே இருக்கும். அதனால் நீ புருஷித்து நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும்போது தேவனை நீ என்ன பண்ண, அவர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்கு அவரை ஸ்தோத்தரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கொடுக்குற கட்டளை நியமங்கள் எல்லாத்தையும் கை கொள்றதுக்கு நீ எச்சரிக்கையாரு. நீ சாப்பிட்டுட்டு திருப்தியாகி நல்ல வீடு கட்டி அதில் இருந்து ஆடு மாடு பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் வச்சு வர்த்திக்க பண்ணும்போது நீ உன் இருதயம் என்ன பண்ணக்கூடாது, மேட்டிமை அடையக்கூடாது. அந்த இடத்துல நீ நினைக்கணும், எகிப்திலேருந்து புறப்பட பண்ணின தேவன் எப்படியெல்லாம் நம்மளை நடத்தி வந்தார். அந்த இடத்துல பார்த்தோன்னா சிறுமைப்படுத்தி நம்மளை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துச்சு, தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சி, பயங்கரமான காரியங்கள் எல்லாம் வந்தாலும் கர்த்தர் அந்தந்த நேரத்தில் நமக்காக பாறையாக இருந்தாலும் கண்மையிலேருந்து தண்ணீர் எல்லாம் வர வச்சு மன்னாவினால் போஷித்து வந்த தேவனை நம்ம மறவக்கூடாது. அது அப்போ நம்ம சொல்லக்கூடாது என் சாமர்த்தியம் என்னோட கைபலன் அதனால தான் நான் இப்படி பணக்காரன் அப்படி சொல்லாமல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்குற கர்த்தர் அவர் அப்படிங்கிறத மறக்காதபடிக்கு அவரை சேவித்து அவரை பின்பற்றி அவருடைய வழியில் நம்ம நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற தேவர்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனோம் அப்படின்னா மற்ற ஜாதிகள் எப்படி அழிந்து போனார்களோ அது போல் அழிந்து போவீங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டங்கள் ஒரு ஐஸ்வர்யத்தோட பகுதிக்கு வந்தப்போ நம்ம இதில் சொன்ன அந்த அழகான வசனம் பாருங்கள், 40 வருஷம் வந்தப்போ அவங்களோட துணி பழசாகலை, அவங்க கால் வீங்கலை. நம்மளால் ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்தால் நம்ம கால்கள் வீங்கும், நம்ம வஸ்திரம் போகும், நமக்கு ஒரு இடத்துல போன ஒரு சில அவைலபிலிட்டிஸ் இருக்காது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை இன்றைக்கி நிம்மதியாக வைத்திருக்கிறதுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம்.